And in the last class we completed unit 1 prose, and I asked you to study all the question and answers when you have time, and yeah, you should make time and study all the questions. And yeah, next, now today in this class we are moving into the vocabulary section. So in vocabulary section in A, they have given you synonyms and antonyms. So உங்களுக்கு synonyms antonyms என்னன்னு தெரியும். So here some words are given, அதோடைய synonyms or antonyms, so you can see the guide and you can study. Okay, so or if you can find out using dictionary, it is very fine. You can refer the dictionary and you can find out the synonyms and antonyms and you have to study. Okay, so next we will move on to homophones and confusables. So homophones அப்படின்ற word already உங்களுக்கு தெரியும், because in 11th standard we studied in first unit vocabulary section, right? And confusables is a new term for you and we will see it today. So what is meant by homophones? Let's recollect again. So homophones is the words that have same pronunciation but different spelling and meaning. Okay, so same pronunciation இருக்கும் but different spelling and meaning இருக்கும். So அந்த மாதிரி words தான் homophones. Examples here, it is given here: feet, feet; face, face; sort, sort; hair, hair. So it's like இதோட pronunciation எல்லாம் சேமா இருந்தாலும் இதோடைய ஸ்பெல்லிங் இதோட மீனிங்கும் டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் feet, feetன்றது what? foot, like நம்மளுடைய பாதம். யா, feet, FEAT அப்படின்னா என்ன அப்படின்னா, லைக் நீங்கள் வந்து ஒரு பெருசாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் அதை ஃபீட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் ஒரு நோட்டபிள் அச்சீவ்மெண்ட், ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வந்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சாதிச்சிட்டீங்க அப்படின்றத ஃபீட், FEAT அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபேஸ், ஃபேஸ், ஃபேஸ் இஸ் அ முகம், FACE is like our face. Then face, PHASE அப்படின்னா லைக் ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இட்ஸ் லைக் டிவிஷன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ், ரெண்டாவது ஃபேஸ், மூணாவது ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, தட் ஃபேஸ். சார்ட், SORT அப்படின்னா நான் இதை சார்ட் அவுட் பண்ணிடு, இந்த பிரச்சனையை தீர்க்கிறது. ஸோ அந்த மாதிரி சார்ட் அப்படின்ற மீனிங் வரும். லைக் சார்ட்ன்றதுக்கு கைண்டுன்னு ஒரு மீனிங் இருக்குது. கைண்ட் மீன்ஸ் நாட் தட் கைண்ட், லைக் வெரைட்டி, லைக் சார்ட் ஆஃப் இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னா கைண்ட் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு வகையான அந்த மீனிங்ல சார்ட், SORT. SOUGHT இதோட மீனிங் என்ன அப்படின்னா சீக்கோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் சார்ட். ஓகே, ஸோ ஐ சார்ட் த திங்ஸ் தட் ஐ லாஸ்ட். ஸோ தொலைஞ்சு போன பொருளை வந்து சீக் பண்ணி தேடுறது. ஓகே, சீக்கோட பாஸ்ட் டென்ஸ் சார்ட். Hair, hair, hair or hair, you know, hair in the head. And HEIR னா பரம் வாரிசுன்னு சொல்லுவாங்க, இவங்களுடைய சந்ததின்னு சொல்லுவாங்க. hair, இவங்களுடைய hair நானு, like hair means அவங்களுடைய வாரிசு, so that is called as hair. Okay, so it's like inherited, one who inherits from that person is called as hair. Okay, so like இந்த மாதிரி words same pronunciation இருக்கும் but different spelling and meaning இருக்கிறதுக்கு பேர் தான் homophones. Clear? So we are clear with homophones. Let's move on to confusables. கன்ஃபியூசபிள்ஸ்னா என்ன? கன்ஃபியூஷன், கன்ஃபியூஸ்னா என்ன? எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது மேம் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. ஓகே, லைக் வாட் இஸ் இந்த கன்ஃபியூஷன்? மீன்ஸ் குழப்பமாக இருக்கிறது. லைக் யா, ஸோ இதோடைய நேம்லேருந்தே நமக்கு இது என்ன அர்த்தமாக இருக்குன்னு தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் பார்த்த உடனே அதோடைய மீனிங் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் கன்ஃபியூசபிள்ஸ். ஓகே, ஸோ கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் தி வேர்ட்ஸ் தட் ஆர் காமன்லி கன்ஃபியூஸ்ட் வித் ஒன் another. ஸோ இந்த வேர்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி நம்ம மாற்றி யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் மீ த மோஸ்ட் கன்ஃபியூசிங் வேர்ட் இஸ் எக்ஸப்ட், எக்ஸ்பெக்ட். ஓகே, ஸோ எனக்கு இந்த வேர்ட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவேன். லைக் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் உங்கள்கிட்ட. எக்ஸ்பெக்ட்னா எதிர்பார்க்கறது, எக்ஸப்ட்னா இதை தவிர அப்படின்றது. ஓகே, எக்ஸப்ட், எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ், ஸோ இதை ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் இஸ் கால்ட் அஸ் கன்ஃபியூசபிள்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள்ஸ். ஓகே, ஸோ வித் ஒன் another in meaning or usage because of slight similarities. எதனால் இந்த கன்ஃபியூஷன் வருது? சம்டைம்ஸ் ஸ்பெல்லிங் லைட்டாக சிமிலராக இருக்கும், ஆர் அதர்வைஸ் த ப்ரொனன்சியேஷன் இல்லாட்டி மீனிங்கே சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக சிமிலராக இருக்கும். ஸோ அதனால் வந்து நமக்கு எப்போவுமே இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் வந்து ஏற்படும். ஓகே, ஸோ ஹியர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. மொமெண்ட், மூமெண்ட். ஸோ மொமெண்ட்னா அந்த நொடி, அந்த மொமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ மெமரிஸ், மொமெண்ட்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மொமெண்ட் இல்லை, அதான் மொமெண்ட். மூமெண்ட்னா என்ன? இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட், அந்த மாதிரி நிறைய மூமெண்ட் இருக்கும் தெரியுமா?
So like in social you will study in the moment and the moment படிச்சிருப்பீங்களா. So that is called as movement. So mostly இந்த ரெண்டும் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். Then accept, expect, I have told you, right? Then human, humane, human. Humanனா மனிதன். Okay, humaneனா என்ன அப்படின்னா அந்த மனுஷனுக்கு இருக்க அந்த குவாலிட்டி இருக்குல்ல, ஸோ அந்த மனிதாபிமானம்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹியூமேன், பீயிங் ஹியூமேன். அந்த மனுஷ தன்மை இருக்கிறதா ஹியூமேன். ஹியூமன்றது மனுஷ தன்மை. So difference. So there is a difference, right? So but there is only minor difference irukku. So that's why we are confused with these two words. Discover, invent. So mostly நீங்க interchangeable the discover, invent யூஸ் பண்ணுவீங்க. Actually discover and invent has a difference. So like invented அப்படின்னா ஒரு புது scientific invention சொல்லுவாங்கல்ல, ஒரு புது விஷயத்தை நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஏதோ ஒரு மிஷினா இருக்கட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன் வந்து இன்வென்டட்னு சொல்லுவாங்க. லைக் ஸோ அந்த மாதிரி விஷயத்தை இன்வென்ட்னு சொல்லுவாங்க. தென் வாட் இஸ் மீன் பை டிஸ்கவர்ட்? ஆல்ரெடி இருந்த ஒரு விஷயத்தை இவங்க ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்கவர். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அமெரிக்கா அவர் தான் ஃபஸ்ட்டு உருவாக்குனாரா? நோ, ஆல்ரெடி இருந்த பிளேஸை இவர் போய் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்து அதை வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. ஓகே, இருந்ததை கண்டுபிடிச்சிருக்காரு. பட் இன்வென்டட் அப்படின்னா அவங்களே உருவாக்குறது. புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் மொபைல் ஃபோன்றது ஆல்ரெடி இருந்தது கிடையாது, அது அவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு உருவாக்குனார். ஸோ மொபைல் ஃபோன் இஸ் இன்வென்டட் whereas America is discovered. Okay, so now I hope that you understood the difference between discover and invent, and let's move on to next. ஸோ இங்கே சில கன்ஃபியூசபிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய மீனிங்கை நீங்கள் புரிஞ்சுட்டு இதை வந்து நீங்கள் சென்டென்ஸில் மேக் பண்ணி எழுத போகிறீங்க. ஓகே, ஸோ உங்களுடைய சென்டென்ஸில் ஸோ ஃபர்ஸ்ட் டூ வந்து உங்களுக்கு நான் வந்து மீனிங் சொல்லிட்டு அதோட சென்டென்ஸ் ஐ மேக் ஆன் மை ஓன், அண்ட் பேலன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் ஓனாக எழுதினாலும் சரி, அதர்வைஸ் யூ கேன் யூஸ் கைட் அண்ட் ஸ்டடி. பெட்டர் யூ கேன் ரைட் ஆன் யுவர் ஓன், பிகாஸ் வந்து அதோட மீனிங் மட்டும் நீங்கள் நெட்டில் ரெஃபர் பண்ணி அதோட மீனிங்கை புரிஞ்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்ஸை நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் தட் I am giving it to you today. Okay, so I'll tell the meaning for the first two one. Emigrate, immigrate. So இந்த ரெண்டுக்கும் difference என்னப்பா? Emigrate, immigrate. So what is the difference? Emigrateனா ஒரு பிளேஸ்ல இருந்து, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போவோம் தெரியுமா, மாற்றி எமிக்ரேட் ஆகி போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலேருந்து நீங்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இட்ஸ் லைக், ஸோ நீங்கள் இந்தியாவிலேருந்து எமிக்ரேட் ஆகி போகிறீங்க. ஓகே, கிளியர்? இதுதான் எமிக்ரேட்டோட மீனிங். இமிக்ரேட்னா என்ன அப்படின்னா நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் அங்கே செட்டில் ஆகிறது தான் இமிக்ரேட். ஸோ எமிக்ரேட்னா ஒரு இடத்துல இருந்து வேற ஊருக்கு போகிறது, செட்டில் ஆகுது. ஓகே, இமிக்ரேட்னா வேற ஊரில் போய் செட்டில் ஆகுது. மீனிங்கே லைட்டாக உங்களுக்கு வந்து சிமிலராக இருக்கும், பட் நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்க அப்படின்னா there is a difference between emigrate and immigrate. Okay, for example, my family emigrated from India, okay, and immigrated in America. ஸோ நாங்கள் வந்து இங்கேருந்து எமிக்ரேட் ஆகி அமெரிக்காவில் போய் immigrate means settle ஆகுது. Okay, so I hope that you understood the meaning, so you can make your own sentence. Besides என்ன difference? Beside means, for example, I am calling my friend and he sat beside me. So என்னோட ஃப்ரெண்டை கூப்பிட்டா வந்து எனக்கு பக்கத்தில் உட்காந்துனா, என்னோட சைடில் உட்காந்தான். ஸோ beside means like a place where which is next to you. உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிளேஸ் தான் besideன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ I am sitting beside the bench. ஸோ பெஞ்சுக்கு சைடில் வந்து நான் உட்காந்துருக்கேன். ஸோ that is beside. Besides-னா என்ன அப்படின்னா I like மேத்தமேட்டிக்ஸ் பிசைட்ஸ் இங்கிலீஷ். எனக்கு இங்கிலீஷை தவிர்த்து இங்கிலீஷோட சேர்த்து மேக்ஸும் பிடிக்கும். ஸோ பிசைட்ஸ் மீன்ஸ் இன் அடிஷன் டுன்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் தட்ஸ் வாட் எக்ஸாம்பிள் ஐ கேவ் யூ. வாட் ஐ லைக் மேத்தமேட்டிக்ஸ் பிசைட்ஸ் வாட் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்க கூடாது. ஓகே, ஸோ பிசைட் மீன்ஸ் சைடில் அந்த மீனிங், பிசைட்ஸ்னா இன் அடிஷன் டுன்னு மீனிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாத்துக்குரிய டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சி யூ ஆர் கோயிங் டு மேக் யுவர் ஓன் சென்டென்ஸ். Clear? Yeah, these are some of the confusables given here for you, and
ஸோ இங்கேயும் சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஹோமோஃபோன்ஸ் ஆர் கன்ஃபியூசபிள்ஸை நீங்கள் தேடி எழுத போகிறீங்க. சம் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, லைக் டெசர்ட்னா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம், மெடல் லைக் அண்ட் க்ரோன், ஏர்ன்னா நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஈஸியான வேர்ட்ஸ் இருக்குது, கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் இருக்குது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர் ஃபார் திஸ். ஓகே, ஸோ நீங்கள் சொல்லி பார்த்தாலே இந்த வேர்ட்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் தி homophones and confusables for these words. Okay, and if you are not sure, you can refer the guide and find out the answers, but please try to do the exercise before seeing the path. செய்யாதீங்க, first நீங்க try பண்ணிட்டு suppose உங்களுக்கு in case answer தெரியலனா மட்டும் refer the guide. Okay, yeah. Then we are going to move into phrasal verbs. Already last year வந்து phrasal verbs நம்ம படிச்சிட்டோம். So I'll recollect it for you again. So phrasal verbsனா ஒண்ணுமே இல்ல, ஒரு verb-ஓட இன்னொரு ஏதாவது ஒரு சேர்ந்து ஒரு phrase, I mean ஒரு word collection உருவாக்கி அது வந்து இன்னொரு ஒரு மீனிங்கை தந்துச்சுன்னா அதான் phrasal verbs. ஸோ ஒரு ஃப்ரேஸும் அந்த ஃப்ரேஸுன்றது ஒரு அட்ஜெக்டிவாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு அட்வர்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ப்ரிப்போசிஷனாக இருக்கலாம். அது இன்னொரு வேர்போட சேர்ந்து வேற ஒரு மீனிங் தந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் திஸ் ஃப்ரேசல் வேர்ப் திங். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் புட் அப். ஸோ இட்ஸ் லைக் புட் அப்படின்றது ஒரு செப்பரேட் வேர்ட், அப் அப்படின்றது ஒரு செப்பரேட் வேர்ட். ஸோ இந்த ரெண்டு வேர்டும் லைக் சேர்ந்து புட் அப் அப்படின்ற ஒரு ஃப்ரேசல் வேர்பை உருவாக்குது. ஓகே, லைக் இந்த புட் அப் அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டாலரேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேர்ட்ஸ் ஜாயின் ஆகி எப்படி ஒரு புது மீனிங் கொண்டு வருதோ தட்ஸ் கால்ட் அஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, ஸோ இங்கே உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மீனிங்கை ஆல்ரெடி இது எல்லாமே நம்ம லாஸ்ட் இயர் படித்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு மேக் சென்டென்ஸ் ஃபார் திஸ். ஓகே, ஸோ கட் ஆஃப்னா நமக்கு என்னன்னு தெரியும், கட் ஆஃப் 2 கட் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து வாட், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங் கட் ஆஃப், டாக்டர் கட் ஆஃப் மார்க்ஸ் சொல்லுவாங்க. ஸோ கட் ஆஃப்ன்றது அவங்க நியமிச்சு வச்சிருக்க ஒரு சர்டன் வேல்யூ, ஸோ இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. கட் ஆஃப் மீன்ஸ் டோட்டலாக கட் பண்ணுறது அப்படின்ற மீனிங்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ லைக் ஸோ ஒவ்வொரு ஃப்ரேசல் வேர்ப்பும் இந்த மாதிரி நிறைய மீனிங்ஸ் இருக்கும். ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த மீனிங் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஆல்ரெடி இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு மீனிங்ஸ் ஓரளவு தெரியும். யூ ஆர் கோயிங் டு மேக் அ சென்டென்ஸ் ஃபார் திஸ் ஃப்ரேசல் வேர்ப். ஓகே, ஸோ ரெண்டு ஹோம்ஒர்க் இருக்கு. வாட் யூ ஆர் கோயிங் டு see this confusables and you are going to do this phrasal verbs. Okay, then suffix prefix, இது ரொம்ப ஈஸி. ஓகே, ஸோ ஹியர் இஸ் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து சஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி ஐ ஹவ் டீச் யூ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன, சஃபிக்ஸ்னா என்ன. ப்ரிஃபிக்ஸ் மீன்ஸ் ஒரு வேர்டுக்கு ஃப்ரண்ட்டில் ஆட் பண்ணுறது ப்ரிஃபிக்ஸ். சஃபிக்ஸ் மீன்ஸ் லைக் அட் த பேக் of the we are adding another word in the sentence at the back. Okay, so that's called as what, suffix, prefix, suffix. Okay, so here உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா patient, இதுக்கு prefix impatient முன்னாடி ஆட் பண்ணியிருக்காங்க, patiently next ஆட் பண்ணியிருக்காங்க, அது லாஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ this suffix. ஸோ இதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் வந்து பண்ண போகிறீங்க. இது ரொம்ப ஈஸி, 2 minutesல பண்ணிடலாம். you all know it's very very easy. Honor means suffix honorable and prefix is dishonor. Okay, yeah, and respect, disrespect and respectable, ரொம்ப ஈஸி. மேனேஜ், மேனேஜ்மெண்ட், மேனேஜ். ஃபர்டைல், ஃபர்டிலிட்டி, ஃபர்டைல். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகே, ஸோ சாரி ஸ்டூடெண்ட்ஸ். Okay, yeah. Okay, so today class what we have studied, we studied what homophones and confusables, and then we moved on to phrasal verb and konjam prefix suffix பார்த்தோம். Okay, so I think it's enough for today's class because வந்து உங்களுக்கு நிறைய work இருக்கு. நீங்க confusables படிக்கணும், அதோட மீனிங்ஸ் பார்த்து அதுக்கு சென்டென்ஸ் புதுசா ஃப்ரேம் பண்ணணும். then you are going to write prefix suffix, then in the phrasal verbும் கூட. so I think it is not enough studying only this. இது மட்டும் படிச்சதுக்கு உங்களுக்கு வந்து என்னது, இட்ஸ் நாட் இனஃப். பிகாஸ் உங்களுக்கு கொஷின் வந்து என்ன வேணால் கேட்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு 3 மார்க்குக்கு படிச்சுக்கோ. பிகாஸ் ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் ஒரு கொஷினாக வரும், ஃப்ரேசல் வேர்ப் ஒரு கொஷினாக வரும், தென் டெஃபினெட்லி ஹோமோஃபோன்ஸ் ஒரு கன்ஃபியூசபிள்ஸ் ஒரு கொஷினாக வரும். ஸோ 3 மார்க்ஸ்க்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் இது மட்டும் படித்தா உங்களுக்கு 3 மார்க்ஸ் வராது. யூ ஷுட் ஸ்டடி அ லாட். ஸோ நிறைய ஹோமோஃபோன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் படிக்கணும், நிறைய ஃப்ரேசல் வேர்ப்ஸ் படிக்கணும், நிறைய ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ ப்ளீஸ் ரெஃபர் த கைட் அண்ட் ஸ்டடி, or you can refer
an internet and study, but be thorough with phrasal verb, homophones and confusables. And I hope that today's class is very useful for you. And in the next class வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா drafting a speech பார்க்க போறோம். Okay, then we have note making. So இதெல்லாமே last year நம்ம படிச்சிருக்கோம். Then tenses are there. So yeah, let's go one by one, and I hope that today's class is very useful, and I'll meet you in the next class, students. Bye bye.